ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் இதுதான். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் பாயில் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்துடுங்க. ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 5 பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். ரொம்ப சாஃப்டாக தக்காளி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிய தக்காளி வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசால் பொடி ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம். நல்லா எண்ணெய் பிரிய வதக்கணும். ஸோ நீங்கள் இதை லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரியுதா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் மசாலோட ஒரு ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலில் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா பெரட்டி விடுங்க. அதுதான் உருளைக்கிழங்கு பிரட்டல். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல படணும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும். இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் உருளைக்கிழங்குக்கு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ரசம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.